அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ். நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வெறித்தனமான சுவை. இன்னைக்கு 15 கிலோ கோழி ஈரல், 15 கிலோ கோழி கல்லீரல், பிரம்மாண்டமா ஈரலையும் கல்லீரலையும் வச்சு நம்ம கிராமத்து பாரம்பரியமான சுவையில கிரேவி செய்ய போறோம். ஈரல் கல்லீரல் கிரேவி செய்றோம் நாங்க. செம்ம ருசியா இருக்கு, சாப்பிடுவாங்க. நம்ம சேனல்ல வாழ்த்து உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான பாக்குற நெஞ்சங்களுக்கும் இன்னைக்கு செம்மையா ஈரல் கல்லீரல் கிரேவி செஞ்சு அசத்த போறோம். போலாம் ரை போலாம் ரை போலாம் ரை பார் சர்ன்னு ஓடி போயிட்டு வராரு. ஏதுப்பா கண்டானியா நல்லா இருக்கும். கண்டானி சூப்பரா இருக்கு, டீசன்ட்டா இருக்கு. அந்த முட்டை வருதுல பால் பொங்கற டயத்துல இருந்து நல்லா இருக்கு. என்னது ஈரல் சீக்கிரம் அள்ளி போட்டு ஈரல் அள்ளி போட்டு பெருசா நான் மட்டும் நான் கல்லீரல் தூக்கம் வந்துச்சு. தனியா தூக்கமா ஈரல் கல்லீரலுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு அலசிக்கலாம். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மில அரைச்சாலே தனி சுவைதான். மஞ்சளையும் மிளகாயும் நான் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கு. சொல்றேன் இருக்குது. 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான இனிப்பு கடை. அது என்ன பேர் கூட? நான் இப்போ நானும் அதான் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து கடிச்சோக்கு மனுஷனுக்கும் செல்ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம்? கடிச்சோ கடிச்சோ சொல்லு. நூறுலாம் முடியாது. சரி சொல்லுங்க. கடிச்சோக்கு எப்படி தூக்கிட்டு மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
செல்லுல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. நான் சமைக்கும் போது நான் பாடுறேன். இது என்னது? என்ன ஊத்திர வேண்டியதானே? என்ன இருக்குதுல்ல? கிரேவிக்கு பாத்திரம், ஈரல் கல்லீரல் வெட்டி ரெடியா இருக்கு, மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு, காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு, சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். நம்ம கிராமத்து சுவையில கோழி ஈரல் கல்லீரல் கிரேவி செய்ய முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது பட்டை மசாலா, வாசனைக்கு கறிவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், போட்டே முடிச்சுட்டா. கீரி வச்ச பச்சை மிளகாய், அம்மில அரைச்ச இஞ்சி விழுது, பூண்டு விழுது, அரிஞ்சு வச்ச தக்காளி, கல்லீரல் சேர்த்துக்கலாம். அதான் முன்னாடியே எடுத்துருக்கணும் ஒரு கொதி வந்தோடனே. மசாலா போடு. அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, கரம் மசாலா, மல்லித்தூள், அம்மில அரைச்ச பட்டை மிளகாய் சாந்து, ஜீரகத்தூள், சுவைக்கு கல் உப்பு, அப்புறம் 10 டைம் 10 டைம்
வச்சு நம்ம கிராமத்து சுவையில செஞ்ச கிரேவி அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சூடா இருக்கு. கோழி கறியை விட அந்த கல்லீரலும் ஈரலும் வச்சு செஞ்சது செம்ம டேஸ்டா இருக்குங்க. அது நம்ம பாரம்பரியமான சுவையில செஞ்சது வேற லெவல். அட ஆமாங்க, என்னைக்கும் கோழி தான் கறி தான் போட்டு சமைச்சிருப்போம். இன்னைக்கு கல் ஈரல் எல்லாத்தையும் போட்டு சமைச்சது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குதுங்க. அட போங்க, இந்த சுவையில கிரேவி சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஆமாங்க, எனக்கு கிரேவி பத்தலங்க. இதோட சுவை சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. நாங்களே செஞ்ச கோழி ஈரல் கல்லீரல் கிரேவி சுவையா சுவை.